பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மதியான வேளையிலும் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் இன்னும் அநேக ஜெப குறிப்புகளுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்முடைய கண்களை மூடி ஒரு விஷயம் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அருமையான ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஏசப்பா ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போ அந்த வேளையிலும் கூட கர்த்தாவே அநேக ஜெப குறிப்புகளுக்காய் ஆண்டவரே அப்பா ஜெபிக்க நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா கிருபை தாங்கப்பா. நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றதான ஒரு ஞானத்தையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. இதில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களுக்கு அநேக தேவைகள் இருந்தும் ஆண்டவரே அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் தாகத்தோடு ஆவலோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அமர்ந்திருக்காங்கப்பா. அவங்களுடைய காரியங்களிலேயும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி தாழ்த்தியுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் கர்த்தர் நீர் அங்கீகரித்தப்பா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா பதிலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இல்லை மத்தியானம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குகிற டைமு, தூக்கத்தையும் நீங்கள் பொருள்படுத்தாமல் நாம் ஜெபிக்கும்படியாக நீங்கள் கூடியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நாம் இப்பொழுது முதலாவதாக நாம் இந்த வருடத்தில் நடக்க போகிறதான எலெக்ஷனுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமேன். எல்லாருக்கும் சந்தோஷம்தானே? எலெக்ஷனுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போ அந்த வருடத்தில் வருகிறதான எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு சித்தமான ஆண்டவரே நல்ல கோரேசுகளை எங்களுக்கு தலைவர்களாய் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய ஆண்டவரே தேவைகளை சந்திக்கிறவர்களாய் அப்பா உமக்கு நன்றி. அதற்கு உதவுறவர்களாய் கர்த்தாவே ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே நல்ல கோரேசுகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் சித்தம் மாத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த காரியத்தில் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாதப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எலெக்ஷன் டைம்லையும் கர்த்தாவே ஒரு சமாதானம் ஆண்டவரே தேசத்திலே அப்பா நிலவும்படியாக
நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. சத்ரு ஆண்டவரே அப்பா எந்த விதத்திலும் ஆண்டவரே குழப்பங்களை கொண்டு வராதபடிக்கு ஆவியானவர் நீர் ஆண்டவரே அப்பா நீர் ஆளுகை செய்யும்படியாய் கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தனி பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா யார் ஆட்சி செய்தால் என்ன ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரம் என்ன நடக்கும் என்பது ஆண்டவரே உங்களுக்கு தெரியும். நீங்கள் தீர்மானிச்சிருக்கீங்க ஆண்டவரே, ஏற்கனவே நீங்கள் தீர்மானிச்சிருக்கீங்க ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் ஆண்டவர் உமக்கு சித்தமான காரியங்களை செய்து தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கத்த ஜெபத்தை கேட்டபடினால எல்லாம் சந்தோஷமாக கரங்களை உயர்த்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம பலவீனர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஏற்கனவே எப்பொழுதும் சொல்லுகிறதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அநேக சின்ன பிள்ளைங்க 14 வயசு 12 வயசு இப்படிப்பட்டதான பிள்ளைங்க போன் கேன்சர் மூலமாக அவங்க கஷ்டப்படுறாங்க. பாருங்கள், 12 வயசு 14 வயசு வரைக்கும் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்களை எவ்வளோ கஷ்டத்தோடு வளர்ப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அந்த டீனேஜ் வரும் பொழுது இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு வேதனை, அந்த பிள்ளைங்களும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னும் போன் கேன்சர் மட்டுமல்லாமல் பிளட் கேன்சர் மட்டுமல்லாமல் இன்னும் அநேக விதமான கேன்சர்கள் சின்ன பிள்ளைங்க முதல், அதே போல் கிட்னி ஃபெயிலியர் அநேகருக்கு இது பாதிக்கப்பட்டு இந்த நாட்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம் என்பது நமக்கு தெரியாது. நம்மை சிருஷ்டித்த அந்த தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனபடினால பிரியமா நாம் அவரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது, நாம் விசுவாசத்தோடு அவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக தேசத்தில் இப்படிப்பட்டதான ஒரு வியாதி பலவீனங்கள் யாரையும் அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனபடினால நாம் விசுவாசத்தோடு நாம் இந்த வேளையில் ஜெபிக்க போகிறோம். அநேக சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, முதிர்ந்தவங்க எல்லாம் இப்படிப்பட்டதான வியாதி பலவீனத்தோடு இருக்கிறாங்க. முக்கியமாக கேன்சர், இந்த கிட்னி ஃபெயில் இருந்த 2 பலவீனமும் அநேகரை பாதித்திருக்கிறது. அதுபோல் இந்த நாட்களிலே சளி பிரச்சனைகள் அநேகருக்கு, காய்ச்சல் வருகிறது, இருமல் வருகிறது. அந்த இருமல் அவங்கள விடாமல் அப்படியே கண்டினியூவாக தொடர்ந்து அது இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படிப்பட்டதான பலவீனங்களிலிருந்து ஒவ்வொருவரும் விடுதலை பெற வேண்டும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களிலே யாராவது அப்படி இருக்கலாம், வியாதி பலவீனத்தோடு இருக்கலாம். நீங்கள் பாரத்தோடு இந்த வேளையில் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கர்த்தாவே வியாதி பலவீனத்தோடு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு மேலும் ஆண்டவரை கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திர. விசேஷமாக ஆண்டவரே கேன்சர் பலவீனத்தினாலே ஆண்டவரே கிட்னி ஃபெயிலியர்னாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறதான ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் முதியோர் ஒவ்வொரு நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேதனை நீங்கி சுகமாய் இருப்பாய் என்று சொன்னதான உம்முடைய வேத வசனம் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளும் மேல் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஆண்டவரே அவர்களுக்கு அந்த வேதனைகள் இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தனி பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தனீர் ஆண்டவரை விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே ஆண்டவரே இந்த பிளட் கேன்சர் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுடைய இரத்தம் ஆண்டவரே உம்முடைய இரத்தமாய் மாறட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு அணுக்களும் ஆண்டவரே அது உம்முடைய இரத்தமாய் மாற்றி நீர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டும் என்று வைத்தியர்கள் சொல்லுகிறாங்கப்பா. ஆனால் அவர்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, பண கஷ்டங்கள் ஆண்டவரே, மன கஷ்டங்கள், வேதனைகள் அப்பா. நீங்க நினைச்ச ஒரு செகண்ட் தான் ஏசப்பா, நீ தயவாய் மனம் இறங்கி அந்த பிள்ளைகளுடைய இரத்தம் எல்லா கெட்ட இரத்தங்களும் வெளியேறி உங்க இரத்தத்தை ஆண்டவரே கல்வாரி சிலுவையில நீங்க சிந்தின அந்த இரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு
பிள்ளைகளுடைய சரீரத்திலேயும் பாயும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீங்களே. இந்த வேளையில இப்படிப்பட்டதான வியாதி பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மேலும் உங்களை இரத்தம் ஆண்டவரை பாயும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஒரு தொடுதல் போதும் ஆண்டவரே, உம்முடைய ஒரு பார்வை போதும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரை சுகம் அடைந்து விடுவார்கள் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே, நீர் பதிலளிக்க போற கிருபைகளுக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். அடுத்தபடியாக நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களிலே அநேக குடும்பங்களிலே பார்த்திங்கன்னா வயதானவர்கள் கூட அநேக வீடுகளிலேயே குடும்பத்தில் புருஷன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க. ஒரு பொல்லாத பிசாசனுடைய கிரியை ஒவ்வொரு வீடுகளிலும் இப்படியாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்டதான சாத்தானுடைய உட்புகுதல் ஒரு குடும்பத்திலும் இருக்கவே கூடாது. தேசத்தில் ஆண்டவரை அறிந்தவர்கள் அறியாத எல்லா குடும்பங்களிலேயும் இதே சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஒருவேளை நீங்கள் தெரியலைன்னா இந்த வேளையில் அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சமாதானமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அநேக குடும்பங்களில் பிரச்சனைகளோடு புருஷ மனைவி பிரிந்தவர்களாக, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இல்லாதவர்களாக காணப்படுகிறாங்க. இப்படிப்பட்டதான சூழ்நிலை தேசத்தில் எங்கும் இருக்கவே கூடாது. இந்த அனுபவம் மாறி குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் காணப்படணும். யோசுவா சொன்னதை போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னதான அந்த வசனத்தின்படி குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வேதத்திலே நாம் ஒவ்வொரு திருமணத்திலேயும் சொல்லுகிறதான காரியம், கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி பாருங்கள். பிரியமானவர்களே, அநேக குடும்பங்களிலே சத்ருவானவன் உட்புகுந்து அவர்களை வேறு விதமான காரியங்களிலே பிரித்து விடுகிறான். சில வேளையிலே வேறு கருத்துப்பாடு இல்லாத, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால அவங்க பிரிந்து போய் இருக்கிறாங்க. சிலங்க உண்மையாகவே வேறு ஒரு நபரோடு அவர்கள் தொடர்பு இருக்கிறதுனாலே அவர்களால் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த வேளையில் நாம் அவர்களுக்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் இப்படிப்பட்டதான சூழ்நிலை காணப்படலாம். அது மட்டுமல்ல, அநேக பிள்ளைங்க தங்களுடைய இஷ்டப்படி அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காதவர்களாக காணப்படுகிறாங்க. எப்பொழுதும் மொபைல்லையே உட்கார்ந்து இருக்கிறவர்களாக காணப்படுகிறாங்க. இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாதபடிக்கு, குடும்பத்திலே சமாதானம் இல்லாதபடிக்கு எப்பொழுதும் சண்டையே இருக்கிற வீடுகளாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த வேளையிலே கர்த்தாவே, அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். குடும்பங்களிலே ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது அப்பா. புருஷன் மனைவி ஆண்டவரே அப்பா சேர்ந்து இல்லாதபடிக்கு அப்பா பிரிந்து இருக்கிறாங்க ஆண்டவரே. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் முற்றிலுமாய் தேசத்தை விட்டு அற்று போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்ருவினுடைய உட்புகுதல் ஒரு குடும்பத்திலையும் இல்லாதபடிக்கு அப்பா நீங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆள்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலை ஆண்டவரே வயதானவர்கள் ஆண்டவரே குடும்பத்திலும் இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்யாணம் ஆண்டவரே, திருமணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷமான குடும்பங்களிலும் இருக்கிறது. திருமணம் ஆகி 2 மாதத்திலே ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவர் இருக்கிறதப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்க தேசத்தில் இப்படிப்பட்டதான ஆண்டவரே செய்திகள் நாங்கள் கேட்காதபடிக்கு சத்துருனுடைய எல்லா சூழ்ச்சிகளும் தேசத்தை விட்டு அட்டு போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, அந்த நாளிலே அப்பா அந்த இணைப்பில் இருந்து ஆண்டவரே ஒருவேளை அப்படிப்பட்டதான சூழ்நிலையோடு யாராவது பிள்ளைங்க இருப்பாங்கன்னா இந்த வேளையிலே கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளை
ஆண்டவரே அப்பா தொடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பிரிந்து இருக்கிறதான ஆண்டவரே யாரா இருந்தாலும், புருஷனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா அவர்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை நீங்க மாற்றி ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு காணப்படத்தக்கதாய் நீர் ஆண்டவரே அவருடைய இருதயத்திலே நீங்க பேசுங்கப்பா. நீங்க இடைபடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. அந்த வேளையிலே அப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வரும் நாட்களிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சாட்சியா நிற்கத்தக்கதாய் அப்பா நீர் ஒரு கிரியை நடப்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் உண்டு. அதே போல தாவே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கண்களால் பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே பெற்றோர்கள் வேதனையோடு இருக்கிறத நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே அப்பா. தயவாய் ஆண்டவரே அந்த ஆண்டவரே பெற்றோர்கள் ஜெபிக்கிறதான ஜெபத்திற்கு அவர்கள் வடிக்கிறதான கண்ணீருக்கு கர்த்தனே பலனை கொடுத்து அப்பா மே ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் வருகிறோம், வாலிப பிள்ளைகளுக்காய் வருகிறோம் ஆண்டவரே அப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு மனம் போன போக்கிலே ஆண்டவரே அப்பா மே ஸ்தோத்திரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக, உம்முடைய தொடுதல் உண்டாவதாக, உமக்கு பயப்படுகிறதான பயம் உண்டாவதாக ஆண்டவரே ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்தீரோ ஆண்டவரே. வீட்டை விட்டு வெளியே போனால் எங்களை பெற்றோர்கள் பார்க்கவில்லை என்றுதான ஒரு தைரியம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான சூழ்நிலையை மாறி எங்களை உருவாக்கின கர்த்தர் அப்பா நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எல்லாவற்றிற்கும் பதில் நீங்க கொடுப்பீங்க என்றுதான ஒரு பயம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எல்லாம் ஆண்டவரே மொபைல் அடிமைத்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறேன். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கக்கூடாதப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அப்பா பற்றி இருக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், வேதம் வாசிக்கிறவர்களாய் காணப்படத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் கர்த்தனை கிருபை கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர நாட்களிலே ஆண்டவரே சின்ன பிள்ளைகள் கூட ஆண்டவரே இந்த மொபைல்னால ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அடிமைப்பட்டு இருக்காங்கப்பா. அப்படிப்பட்டதான சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தனை மாற்றி குடும்பங்களுக்குள்ளே ஒரு ஆண்டவரே சமாதானமும் ஒரு ஐக்கியமும் ஆண்டவரே ஸ்தோத்திர காணப்படத்தக்கதாய் கர்த்தனை கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். நம்ம இப்போ தேசத்துக்காக நம்ம ஒரு 2-3 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்திலே பல விதமான ஆக்சிடென்ட்ஸு, மெயினாக ஆக்சிடென்ட்ஸு, கொலை, இப்படிப்பட்டதான காரியங்கள் அநேக நடந்து கொண்டு இருக்கிற. அதே போல் பிள்ளைங்க காலேஜுகளில் ஸ்கூல்ஸில் எல்லாம் ஒன்றுக்கொன்று மாறி மாறி அடிக்கிறது. பெற்றோர்கள் பாருங்கள் அவங்கள படிக்க அனுப்புறது, ஆனால் அவங்க அவங்களுடைய செய்திகளெல்லாம் கேட்கும்போது வித்தியாசமான செய்திகளை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப பாரம் வேதனையோடு இருக்கும். இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு ஒரு கர்த்தருடைய ஒரு பயம் இல்லாமல் போய்விட்டது. அதனால தான் பிள்ளைங்களை சத்துரு ஆட்கொண்டு இருக்கிறபடினால அவங்களால ஒரு நல்ல ஒரு குணத்தோடு வாழ்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறாங்க பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர் வீட்டில் வந்தாலும் மொபைல்லே இருக்கிறாங்க. அவர்களால் ஜெபிக்கவோ வேத வாசிக்கவோ முடியாதபடிக்கு சத்துரு அவங்கள ஆட்கொண்டு இருக்கிறபடினால அவங்க இப்படிப்பட்டதான காரியங்களை துணிகரமாக செய்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க கூட என்ன வேணாலும் செய்கிறதுக்கு துணிஞ்சிடுறாங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறது. தேசத்தில் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எல்லாரும் நியூஸில் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அநேக காரியங்கள் நடக்கிறது. இதற்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டுக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் இதற்காக திறப்பில் நிற்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேசத்தில் ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும். தேசத்தில் நடக்கிறதான பொல்லாத கிரியைகள், சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழிந்து போகணும். விபச்சாரம்,
விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்டதான காரியங்கள் தேசத்தை விட்டு ஒழிந்து போகணும். எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் காணப்படுகிறது. ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கிறது, கொலை செய்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறணும். நாம் தேசத்தின் சமாதானத்துக்காய் நிச்சயமாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற இந்த வேளையில கர்த்தாவே, தேசத்தின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் ஆண்டவரே சமாதானத்திற்காய், எருசலேமின் சமாதானத்திற்காய் வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசத்தில் நடக்கிற பொல்லாத கிரியைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நிர்மூலம் ஆகும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருடைய ஆதிக்கம் அழிந்து போகட்டும். நீங்க தேசத்தை ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான கொலைகள் ஆண்டவரே, பலவிதமான ஆக்சிடென்ட்ஸ்கள் ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போறாங்க அப்பா. நீர் தயவாய் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திற்காக நீர் எழுந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேசத்தில் இப்படிப்பட்டதான சத்துருடைய கிரியைகள் அழிந்து போகட்டும் ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரே தேசத்தை கையில் எடுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்த ஆண்டவரே தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசத்திலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பாதத்தை முத்தமிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. மனம் இறங்கி தேசத்திலே கர்த்தாவே ஒரு சமாதானம் ஆண்டவரே நிலவும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். அடுத்தபடியாக நாம் இந்த ஹெவன் டிவி ஸ்தாபகர், அவங்க குடும்பம், அதுபோல் இப்போ நடந்து வருகிறதான அந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டிட வேலைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதிகமான தேவைகள் இருக்கிறது, அதற்காக நாம் ஜெபிப்போம். அந்த நாட்களிலே அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டு அது குறிப்பிட்ட நாட்களிலே அந்த கட்டிடம் கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு கர்த்தர் தான் கிருபை செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போமா பாரத்தோடு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஹெவன்ஸ் கார்டனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கட்டப்பட்டு வருகிற அந்த கட்டிட வேலை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே விரும்பின அந்த நாட்களிலே கட்டி முடிக்கத்தக்கதாய் ஆண்டவரே அப்பா தேவைகளை கர்த்தனை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கொடுக்கிறதான அநேக கரங்களை கர்த்தனீர் ஆண்டவரை எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதற்கென்று ஜெபிக்கிற அநேகரை கர்த்தனீர் எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. அதனுடைய பிரதிபலனை கர்த்தனீர் நூறத்தனையாய் ஆண்டவரை கொடுக்கிறவர்களுக்கு நீ கொடுப்பீங்க அப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த பிள்ளைகளுடைய கரங்களை கர்த்தனீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா. நீர் ஆண்டவரே அப்படியா கர்த்தாவே தேவைகளை சந்தித்து அப்பா ஆண்டவரை குறித்த நாளிலே அதை கட்டி முடிக்கத்தக்கதா நீங்க உதவி செய்ய போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நேபாள் ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறோம். மிஷனரிமார்களுக்காய், குடும்பங்களுக்காய், ஒவ்வொரு விசுவாசிகளுக்காய், குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை சத்ருவானவர்களை கண் வைக்காதபடி அப்பா நீங்க மறைத்து கொள்ளுங்க அப்பா. வேண்டிய எல்லா தேவைகளையும் கர்த்தனை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் உம்முடைய அன்பை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு அவர்கள் ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்து நிற்கும்படியான ஆண்டவரே அந்த மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் கர்த்தனை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துவோம். அங்கே இருக்கிறதான ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. என்னென்ன தேவைகளோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க சந்தித்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஆத்துமாக்கள் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்த வருகிற நாட்களிலே இன்னும் அநேக ஆண்டவரே ஆத்துமாக்கள் திரளாய் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளே கடந்து வரத்தக்கதாய், சபைகளிலே கூடி வரத்தக்கதாய் ஆவியானவன் இறங்கி கிரியை செய்யுங்க. இன்னும் அநேக மிஷனரிமார்கள் அந்த இடத்துல எழும்பத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தனீர் ஆசீர்வதியும். எல்லா தேவைகளையும் கத்தனீர் சந்தியும். எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீர் நிறைவாக்கி கொடுத்து அப்பா சம்பூர்ணமாய் பரிபூர்ணமான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவர் நிறைவாய் காணப்பட கத்தனி கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்திவிட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா கத்தாவே இதில் இணைந்து ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்காய் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தயவாய் இந்த பிள்ளைகள் என்னென்ன ஆண்டவரே தேவையோடு பாரத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க தேவைகளையும் கத்தனை சந்தித்து சமாதானத்தை சந்தோஷத்தை நீ கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் ஆண்டவரே இதில் இணைந்து இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் நீ தட்டி எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி விட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எவ்வளவு வேணும் பெருக வேண்டும், நாங்கள் எவ்வளவு வேணும் சிறுக வேண்டும். அப்பா துதி கன மகிமை எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி